வசந்தன் கொண்டு வந்து கொடுத்த புத்தகத்திலிருந்து அவன் எழுதின கவிதையை படிச்சுட்டு, இவனுக்கு என் மேல இத்தனை கரிசனமா, அன்பா, அப்பாவோட கைத்தடி மாதிரி அலையிற இவனுக்கு என் மேல இத்தனை கருணையா அப்படின்னு பூங்கிழி ஆச்சரியப்படுறா. பம்பு செட்டுக்கு செல்லத்தோட சேர்ந்து குளிக்க போனப்பதான் அவளுடைய மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடுச்சு அப்படின்னு முந்தின பகுதியோட இறுதியில பார்த்தோம். அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய அச்சமே நரகம் அப்படிங்கிற நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 6 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். 7வது அத்தியாயத்துல இருந்து இப்ப நீங்க கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 7. பூங்கிழி கொண்டு வந்த துணி பொட்டலத்தை அவுத்து மாத்து துணிகளை தனியா எடுத்து வச்சுட்டு மிச்ச துணிகளை தொட்டி நீருக்குள்ள முக்கி நனைச்சா. செல்லமும் அதையே செய்தா. செல்லம் ஒரு துணிக்கு சோப்பு போட்டுக்கிட்டே சொன்னான், பூங்கிழி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. என்னன்னு கேட்டா பூங்கிழி. நம்ம முனியம்மா இருக்கால, அவ நேத்து வந்துட்டாளாம் அப்படின்னு சொன்னான். அவ சும்மா வந்திருப்பா, பிறந்த வீட்டுக்கு பொண்ணு வர்றது ஒரு அதிசயமா அப்படின்னு கேட்டா பூங்கிழி. பூங்கிழி அப்படி சொன்னாலும் அவளோட மனசுக்குள்ள நறுக்குன்னு ஒரு உணர்வு குத்துற மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு சோகத்தை எதிர்கொள்ற மாதிரி மனத்துடிப்பு. அவ ஒன்னும் சும்மா வரல அப்படின்னு சொன்னா செல்லம். பின்ன என்ன விஷயமா அப்படின்னு கேட்டா பூங்கிழி. கோவிச்சுக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு பதில் சொன்னா செல்லம். அப்படியா, அதுக்கு என்ன, குடும்பம் இருந்தா கோபதாபம் வராமலா இருக்கும் அப்படின்னு கேட்டா பூங்கிழி. இது அப்படி இல்ல, வேற விவகாரம் அப்படின்னு பதில் சொன்னா செல்லம். அவ சொன்னதை கேட்டதும் பூங்கிழிக்கு திக்குன்னு இருந்தது. அவங்க வீட்ல ரொம்ப சண்டை சத்தம் போல இருக்கு. புருஷன்காரன் போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பான் போல இருக்கு. ஏன், என்ன ஆச்சான், எதுவும் தப்பு கிப்பு பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்டா பூங்கிழி. தப்பு கிப்புன்னா நீ என்னத்த சொல்ற அப்படின்னு கேட்டா செல்லம். அதுதான், மப்பேறி போன பொம்பளைங்க செய்யற தப்பத்தான் சொல்றேன் அப்படின்னா பூங்கிழி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இவ நல்லபடியாத்தான் இருந்திருக்கா. நம்ம முனியம்மா என்ன அப்படி போறவளா? அவளோட தடத்துல நடந்து போறவளுக்கு கூட அந்த புத்தி வராதே அப்படின்னு சொன்னா செல்லம். அப்படியா அப்படின்னு சொன்ன பூங்கிழிக்குள்ள ஏளனம் எழுந்துச்சு. செல்லத்தோட அப்பாவித்தனத்தை பார்க்கும்போது அவளுக்கு இளக்காரமா இருந்தது. முனியம்மாவோட தடம் என்னன்னு இவளுக்கு தானே தெரியும். அப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுவன் ஓடி வந்தான். ஏக்கா, தண்ணி பாய்ச்சல் முடிய போகுது, நீங்க குளிக்கிறதுன்னா சீக்கிரமா குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவ்வளவுதான், முனியம்மாவோட பேச்ச பாதியில விட்டுட்டு அவசர அவசரமா குளிச்சு முடிச்சாங்க 2 பேரும். குளிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் நிதானமா வண்டி பாதையில நடக்க, செல்லம் அடங்கின குரல்ல முனியம்மாவை பத்தி சொல்ல சொல்ல பூங்கிழிக்குள்ள வேதனையும் மலைப்பும் படர்ந்தது. முனியம்மா வாக்கப்பட்டு போனது ஒரு வறண்ட கிராமம். சுத்திலும் வேலிக்கு வேலி மரங்களை தவிர ஒரு பச்சை பரப்ப பார்க்க முடியாது. காடு கரையெல்லாம் தீப்பிடிச்சு வெந்து முடிஞ்ச மாதிரி கனல் பறந்துகிட்டு இருந்தது. நாயக்கர் புஞ்சையில பருத்தி எடுக்க போயிட்டு வந்தா முனியம்மா. ஓஞ்சு போன பருத்தி காடு, இலையெல்லாம் நோய் விழுந்து நிறம் மாறி கிடந்தது. கூட பருத்தி எடுத்த பெண்கள் பின்னால நின்னு தாமதிக்க முனியம்மா மடமடன்னு நடந்தா. அவளுக்கு மனசெல்லாம் கிடந்து சலிச்சுது. ஓடி ஓடி குனிஞ்சு பருத்தி எடுத்து இடுப்பெல்லாம் வலி எடுத்தது. குறுக்கெலும்புல உளைச்சல். இனி வீட்டுக்கு போனா அங்கேயும் வேலை வேலை வேலைதான். உஸ்ஸுன்னு உட்காரணும் போல இருந்தது அவளுக்கு. இப்படி துப்புக்கிட்ட பொழப்புல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மனசு கிடந்து மாஞ்சுது. அவங்க ஆத்தாள நினைச்சுதான் ஆத்திரமா வந்தது அவளுக்கு. அரளிக்கொட்டையை அரைச்சு கிளாஸ்ல வச்சுக்கிட்டு ஆத்தா அழுத அழுக ஞாபகத்துக்கு வந்தது. கோபமும் குமுறலுமா அவ வடிச்ச கண்ணீர் ஞாபகத்துக்கு வந்தது. வெறி பிடிச்சு சண்டை போட்ட இவ்வளவு ஊமையாக்கி ஆத்தா கதற கதறல் ஞாபகத்துக்கு வந்தது. கூழ குடிச்சாலும் குடிக்க கூழ் இல்லாட்டாலும் அன்பான வார்த்தை சொல்ற புருஷன் இருக்க வேண்டாமா? என்ன ஏதுன்னு கேட்டு அக்கறைப்படுற துணையா இருக்க வேண்டாமா? ஆனா அப்படி இல்லையே. புருஷனும் அந்நிய மனுஷனை போல ஒட்டியும் ஒட்டாம இருக்கானே. அவளுக்குள்ள கவலை நிறைஞ்ச எண்ணங்கள் எழுந்தது. கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல அவன் நல்லாத்தான் இருந்தான்.
வெள்ளையும் சொல்லையுமா உடுத்த கொஞ்ச கெஞ்சன்னு உருகி வழிஞ்சான். அடிக்கடி கோயில்பட்டிக்கு டவுன் பஸ்ல கூட்டிக்கிட்டு போவான். கிளப்பு கடைகள்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பான். இவ வேண்டான்னு மறுத்து சிணுங்குவா. ஏன் முனியம்மா மறுக்கிற அப்படின்னு கேட்பான் அவன். இம்புட்டு ஆளுகளுக்கு மத்தியில இப்படி ஒரு இடத்துல நான் எப்படி சாப்பிட முடியும்? ஆத்தாடி, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா அவ. போக்கழுத, கூச்சப்பட்டா ஒன்னும் நடக்காது. வா, வந்து சாப்பிடு அப்படின்னு வற்புறுத்துவான் அவன். முனியம்மாவுக்கு கோயில்பட்டியே புது உலகம்தான். அதுவரை பார்க்காத உலகம். சின்ன பிள்ளையா, ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தப்போ மாட்டு வண்டியில ஆட்களோட இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனது மங்களா மனசுல ஞாபகம் இருக்கு. இப்ப பார்த்தா ரோடெல்லாம் ஜனக்காடு. விலக இடம் இல்ல. ரோட்டோட மறுபுறம் பெரிய பெரிய ஓட்டல்கள் இருந்தது. ரொட்டி கடைகள், புத்தக கடைகள், பிஸ்கட் கடைகள், சேவு கடைகள் எல்லாமே இருந்தது. அதுல சேவு கடை தான் இவளை ரொம்ப அசத்தும். வட்ட வட்டமா இரும்பு தட்டுல ஆள் உயரத்துக்கு காராச்சேவு மஞ்ச மசேர்னு இருக்கும். அப்படியே வாய் வச்சு திங்கணும் போல இருக்கும். செங்கல் சுவர் மாதிரி தேன் கலர்ல வரிசை வரிசையா உயரமா அடுக்கி வச்சிருக்கிற மைசூர் பாகு. பெரிய பெரிய ஈ வந்து வட்டம் அடிக்கிற சீனி மிட்டாய். வட்ட வட்டமா உயரமா கருப்பட்டி மிட்டாய். இதை எப்படித்தான் அம்புட்ட லட்சணமா வட்டமா உயரத்துக்கு அடுக்க முடியும் அப்படின்னு இவளுக்கு புதிரா இருக்கும். இவளோட ஆச்சரிய அறியாமைய பார்த்து ராக்கப்பன் சிரிப்பான். மிட்டாய் கடையை பார்த்த பட்டிக்காட்டான்னு சொல்றது நியாயம்தான் போல இருக்கு. சேவு கடையை பார்த்தே இப்படி வாயை பொழக்கிறியே அப்படின்னு கேலி பண்ணுவான். பதிலுக்கு இவ ராக்கப்பனை கேலி பண்ணுவா. அட, எங்க ஊர் கிணத்துல இறங்கி குளிக்க முடியாம மொழி மொழின்னு முழிச்சது மறந்து போச்சாக்கும் அப்படின்னு கேப்பா. அது வேற இது வேற அப்படின்னு சொல்லுவான் அவன். என்ன வேற? 10 வயசு பொம்பளை பிள்ளை கூட எங்க ஊர் கிணத்துக்குள்ள முங்கு நீச்சல் அடிச்சுட்டு வரும். நீரு என்னன்னா முழு ஆளு, கல்யாண மாப்பிள்ளை, திரு திருன்னு முழிக்கல அப்படின்னு கேப்பா அவ. அங்க இருக்கிற ஓட்டல்களை பார்க்கும்போது முனியம்மாவுக்கு சொர்க்கமா தெரியும். சுவர்ல அடிச்சிருக்கிற கலர் பெயிண்டோட ஓட்டல் முழுசும் ஒளியா பரவ இவளுக்கு இது என்னடா இளவு, இப்படி கலர்லையுமா லைட்டு போடுவாக அப்படின்னு ஒரே திகைப்பா இருக்கும். அடுத்து அவளை சினிமாவுக்கு கூட்டிட்டு போவான். நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு கணக்கே இல்லை. படம் பார்க்கும்போது காதோரத்துல வந்து குறும்பா கிசுகிசுப்பான். அவ வெட்கத்துல குலுங்கி சிணுங்கிறத ரசிப்பான். இந்த புது ஊர்ல பக்கத்து வீட்டு பெண்களோட ஸ்நேகம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சினிமா தான் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. சாயங்கால வேளைகள்ல 4-5 பேரா வந்து வீட்டு வாசல்ல உட்காந்துக்குவாங்க. ஏ புது பொண்ணு, புது சினிமா என்ன பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. இவ சொல்லுவா, பார்த்த கதையை சொல்லுடி அப்படிம்பாங்க. கதை சொல்லி சொல்லிதான் நட்பே மலர்ந்தது. அக்கா மதினி அத்தைங்கிற உறவே பிடிபட்டது. இவங்கெல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ராக்கப்பன் வருவான். வீட்டுக்குள்ள போவான். அங்க இருந்து கூப்பிடுவான். ஏ முனியம்மா, இங்க வான்னு அதட்டெல்லாம் கூப்பிடுவான். அதுல இவளுக்கு ஏகப்பட்ட பெருமை. தான் புருஷனுக்கு தான் மேல அம்புட்டு பிரியம் அப்படிங்கிற பெருமிதத்தோட சுத்தி இருக்கிற பெண்களை பாப்பா அவ. இந்தா வாரேன் அப்படின்னு இவ உள்ள போக அந்த பெண்கள் விடுற பெருமூச்சு கேக்கும். அப்படி இருந்த ஆள் தானே இவன். அன்னைக்கு பொழுதுகால் சாஞ்ச நேரம். நிழல்கள் நீள நீளமா கிழக்குல விழுந்து கிடந்தது. புறப்படு புறப்படு அப்படின்னு முனியம்மாவை துரத்திக்கிட்டு இருந்தான் அவன். டவுன் பஸ்ஸுக்கு நேரம் ஆகுதுங்கிற அவசரம் அவனுக்கு. இந்த வாரேன் வாரேன் அப்படின்னு உள்ள இருந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தா முனியம்மா. இம்புட்டு நேரமா சீலை கட்ட அப்படின்னு கேட்டான் அவன். இவ கிளம்பி வெளியே வரவும் அவன் வாசல்ல போய் செருப்ப மாட்டவும் வாசல்ல ஒரு சின்ன நிழல் தெரிஞ்சுது. பயந்து பயந்து ஒரு சின்ன பொண்ணு அங்க வந்துகிட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் ராக்கப்பனுக்குள்ள திகில் எழுந்தது. சட்டுன்னு அவனோட முகம் அரண்டு போய் கருத்துது. மகிழ்ச்சியோட உச்சத்துல இருந்தவன் பயத்தோட கையில சிக்கிக்கிட்ட மாதிரி ஆயிட்டான். பயமும் தயக்கமுமா அந்த சின்ன பொண்ணுகிட்ட என்ன அப்படின்னு கேட்டான். வந்த அந்த சின்ன புள்ள ராமக்காவுக்கு நெஞ்சு வலிக்கான், தாங்க முடியலையாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டான் அவன். நீங்க வரணுமா, உடனே வரணுமா, சொல்லி அனுப்பிச்சாக அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த சின்ன பொண்ணு. வெலவலத்து போன ராக்கப்பனோட முகத்துல மகிழ்ச்சியும் திகைப்பும் தெரிஞ்சுது. அவன் மொழி மாறி போனதுல இருந்து விஷயம் ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா முனியம்மா. செய்தி வந்த தோரணையிலிருந்து பழைய உறவோட வாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டா அவ. அவளுக்குள்ள 100 பூரான்கள் ஊறுற மாதிரி இருந்தது. அவளோட ஆவேசமும் கொதிப்பும் தகிக்க ஆரம்பிச்சுது.
கோபமா வெடிச்சா. யார் அவ? ராமக்கா அப்படின்னு கேட்டா. அது அது வேற ஒன்றும் இல்ல, சும்மாதான் அப்படின்னு சொல்லி மழுப்புனா அவன். யாரு அவ? என் சக்களத்தியா? இப்படி ஒருத்தி கூட சகவாசம் வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு கல்யாணம் முடிச்சீங்க அப்படின்னு கத்துனா முனியம்மா. இல்ல முனியம்மா, இது வேற அப்படின்னு தடுமாறுனா அவன். கத்துன முனியம்மா கிட்ட சத்தம் போடாத, கேவலம் அப்படின்னு வாயை அடக்குனான். இப்படித்தான் அந்த பூதம் விவகாரமா வெளிப்பட்டது. இப்ப அங்க போக போறீங்களா அப்படின்னு கேட்டா முனியம்மா. இல்ல இல்ல, இனி போக மாட்டேன், அந்த திசையில கூட தலை வச்சு படுக்க மாட்டேன் முனியம்மா அப்படின்னா அவன். ராக்கப்பன் பயந்து தவிச்சு சமாளிச்சதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் போனான் வந்தான் இருந்தான், நிலைமை நீசமாயிருச்சு. அப்புறம்தான் இவளுக்கு விஷயமே தெரிஞ்சுது. விசாரிக்க விசாரிக்க வேதாளம் வேதாளமா கதைகள் வெளியே வந்தது. புருஷனை பறிகொடுத்து ஒரு பிள்ளையையும் சாக கொடுத்துட்டு சொந்த பந்தங்களை பகைச்சுக்கிட்டு காடு கரையும் சொந்த வீடுமா ராமக்கா தனி மனுஷியா அந்த ஊர்ல குடியிருந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு வயசு 35, இவனை விட 10 வயசு மூப்பு. அவளோட இவனுக்கு 3 வருஷமா தொடர்பு இருக்கு. கல்யாணத்துக்காக தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருந்த உறவு தான் இப்ப மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் கேட்ட பிறகு முனியம்மாவுக்கு தீப்பத்திக்கிட்ட மாதிரி இருந்தது. இது நியாயமா அப்படின்னு வெறியோட அவனை கேள்வி கேட்டா. நியாயம் இல்லதான், ஆனா வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னான் அவன். நீ எல்லாம் ஒரு மனுஷன்தானா அப்படின்னு கேட்டா அவ. என்ன செய்ய, அவ விடமாட்டேங்கிறாளே அப்படின்னா அவன். அப்போ நான் யாரு அப்படின்னு கேட்டா முனியம்மா. யாருன்னா என்ன கேக்குற நீ அப்படின்னா அவன். உனக்கு நான் யாரு, பொண்டாட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டா அவ. அதை கேட்டு ராக்கப்பனுக்கு கோபம் வந்துச்சு. நீ எப்படி வேணாலும் வச்சுக்க, இருக்க இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டான். இத்தனைய வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு என்ன பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்னு கேட்டா முனியம்மா. அவ்வளவுதான், ஓங்குன கை மாறாம பளார்னு அவ கன்னத்துல அரைஞ்சான் அவன். என்னடி, நான் பொறுத்து போனா வாய் நீண்டுகிட்டே இருக்கு. வாயா பேசுற? நான் ஆம்பளடி, எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு பதில் சொன்னா அவன். ஆம்பளைன்னா கொம்பா முளைச்சிருக்கு, பொம்பளை மட்டும் என்ன 8 மாசத்துலயா பிறந்தா அப்படின்னு கேட்டா முனியம்மா. அதுக்கு அவன், ஆம்பளை ஆம்பளை தாண்டி, பொம்பளை பொம்பளை தாண்டி அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சு போட்டுட்டான். வீடு நரகமாயிருச்சு. ராகப்பனோட அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு தான் சப்போர்ட்டு. ராமக்காவோட வீடும் காடு கரையும் நாளைக்கு இவனுக்கு சொத்தா சேரும். அதுக்காக புள்ள பத்து கொடுக்கற வேலை தான் முனியம்மாவுக்கு. சாப்பிடாம படுத்து அழுதுகிட்டு இருந்த முனியம்மாவ ராகப்பனோட அம்மா ஆறுதல் படுத்தினா. இங்க பாரு, பொம்பளை இப்படியெல்லாம் சரிக்கு சரியா மல்லுக்கு நிக்க கூடாது. ஆம்பளை எப்படி இருந்தா நமக்கு என்ன? நாளைக்கு அந்த சொத்து வந்துச்சுன்னா அதை வச்சு ஆள போறது யாரு? உன் வயித்து புள்ளதானே. வீடானா சண்டையும் அழுகையும் சச்சரவும் புலம்பலுமாவா இருக்கணும்? வீட்டை வீடா வச்சுக்கிடுறது பொம்பளையோட சாமர்த்தியத்துல தான், சகிச்சு போற தன்மையில தான் அப்படின்னு சொன்னான். முனியம்மாவால சகிக்க முடியல. சின்னானை இழந்துட்ட காயத்தோட கல்யாணமாகி வந்தவ அவ. இங்க அதுக்கு மருந்து இல்ல, ஆற வழி இல்ல, அன்பு இல்ல, மதிப்பு மரியாதை இல்ல, அவமானமும் அடியும் தான் இருந்தது. இதை எப்படி சகிக்க? விடாம மல்லு கட்டினா அவ. அவனும் மாறி மாறி அடிச்சான். தினமும் சண்டை சச்சரவு தான். கடைசியில அடிச்சு துரத்தவே செய்துட்டான். முனியம்மா ஊருக்கு வந்து சேர்ந்தா. செல்லம் சொன்ன விஷயம் பூங்கிளிக்குள்ள கொதிப்பை உண்டாக்குச்சு. ஒரு பெண்ணோட வாழ்க்கை இப்படியே சீரழியணுமா? ஆளும் பேருமா கூடி அவளோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்களே, தலை நிமிந்து நிக்க விடாம ஆக்கிட்டாங்களே அப்படின்னு அவளோட மனசு பதச்சுது. பூங்கிளி வீட்டுக்கு வந்து சேல துணிமணிகளை காய போட்டா. நினைவுகளோட நச்சரிப்போட வீடு வாசல பெருக்குனா. வாத்தியார் ரத்தினவேலு கேட்டாரு, என்ன காப்பி இருக்கா அப்படின்னு. பக்குன்னுது பூங்கிளிக்கு. ஐயையோ, அதையும் இதையும் நினைச்சுக்கிட்டு அப்பாவுக்கு சாயங்காலம் காப்பியே கொடுக்கலையே. பதற்றத்துல உள் ஒடுங்கி போக பதில் சொல்லாம அடுப்பங்கரைக்குள்ள ஓடுனா அவ. அத்தியாயம் 8. அன்னைக்கு ராக்கப்பன் முனியம்மாவை கூப்பிட வந்திருந்தான். முன்ன விட மோசமான நிலையில செத்த பிரேதமா அவனுக்கு பின்னால முனியம்மா போனதை பார்க்க பார்க்க பூங்கிளிக்கு பாவமா இருந்தது.
முனியம்மா கோவிச்சுக்கிட்டு வந்த 10 நாட்களுக்குள்ள ஊரெல்லாம் செய்தி பரவிருச்சு. ராக்கப்பனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குங்கிற செய்தி ஊர் முழுக்க பரவிருச்சு. அது இப்பவும் நீடிக்குதுன்னும், இப்படித்தான் நான் இருப்பேன்னு அவன் அதிகாரமா சொல்லிட்டான்னும் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. முனியம்மா அடிபட்டு வதப்பட்டு சீப்பட்டு போய் வந்திருக்காங்கிற விஷயம் ஊரறிஞ்ச ரகசியமா கிசுகிசுன்னு பரவிருச்சு. முனியம்மாவோட ஆத்தா முத்துலட்சுமிக்கு கேள்விப்பட்ட விஷயம் பேரிடியா இருந்தது. உலகமே தலை புரட்டியா சுற்றுறது மாதிரி இருந்தது. இப்படியும் வாயில மண்ணள்ளி போடுவாங்களா பாவி பயக? தெய்வத்தை நம்புற மாதிரி மலையா நம்பி காரியம் பண்ணதுக்கா இந்த கொடுமை? என் கொலையில தீ வச்ச பாவிக விளங்குவாங்களா? இவங்கெல்லாம் நாசமா போக, ஒரு நா பேதியில ஒருமிக்க போக அப்படின்னு அவங்கள வாய் விட்டு சபிச்சா அவ. புலம்பி புலம்பி மருகுனா. பம்பு செட்ல தலையை கொடுத்து ஈரச்சேலையோட பெருமாள் கோயில்ல போய் உட்கார்ந்து நெஞ்சில் அடிச்சு ஒப்பாரி வச்சா. சாதி மாங்கண்ணுனா. ஒருத்தன் உதரத்துல உத்தமி வயித்துல பிறந்த பத்தினினா. என் வாயில விழுந்தவங்க தப்பிக்கவே முடியாது. என் கொலை கொதிச்சு தவிக்கிற மாதிரியே அவங்களும் தவிக்கணும். ஐயா சாமி, நீரு தான் பொறுப்பு அப்படின்னு சாமிக்கே உத்தரவு போடுறவளா அழுகையும் கோபமா அங்கலாச்சா அவ. தன் மனசோட ஆத்திரமெல்லாம் தீர கோயில்ல இருந்து கதறிட்டு, கடைசியில நீ தான் பாத்துக்கணும், நீ தான் பொறுப்பு, இல்ல உன் மூஞ்சியில கூட முழிக்க மாட்டேன் அப்படின்னு சாமி கிட்டயே சைகை பண்ணிட்டு வந்தா அவ. பெத்து வளர்த்த மகளை கதற கதற பாழுங்கணத்துல பிடிச்சி தள்ளிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி அவளுக்கு. கோயில்ல இருந்து திரும்பின முனியம்மாவோட அம்மா ஊர் பெரிய மனுஷங்க வீடுகளுக்கெல்லாம் நடந்தா. கண்ணகியா புலம்பி நியாயம் கேட்டா. நம்பி வாக்கப்பட்டு போன நம்ம ஊர் பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? இந்த ஊர்ல நீதி எத்து போச்சா? நம்ம ஊர்ல நீதி வாங்கி கொடுக்க வழி இல்லாம போச்சா? அப்படின்னெல்லாம் ஆவேசமா புலம்புனா. நாட்டாமக்காரர் வீட்லயும் போய் கடையா கடந்து நச்சரிச்சா. பல முயற்சிகளுக்கு பிறகு ஒரு 4-5 பெரிய மனுஷங்க நியாயம் கேட்டு ஐயனேரிக்கு போனாங்க. நம்பி வந்த பொண்ண நட்டாத்துல எப்படி விடலாம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஊர் நாட்டாமையும் பெரிய ஆட்களும் கூடியிருந்தாங்க. சபைக்கு நடுவுல தலை குனிஞ்சு நின்னா ராக்கப்பன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இளவட்ட பையன் இப்படி அப்படி இருக்கிறது சகஜம்தான். ஒரு பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்ட பிறகாச்சும் புத்தி தெளிஞ்சு இருக்க வேண்டாமா? அப்படி இல்லைன்னா ஊரு கூடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு என்னையா அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க பெரியவங்க. இப்படி இந்த ஊர்க்காரங்க கேட்க அந்த ஊர் நாட்டாம என்னடா சொல்ற அப்படின்னு ராக்கப்பனை அதட்ட, ஆளுக்கு ஆள் அவனை கண்டிச்சு பேச ஆத்திரமும் அறிவுரையுமா வார்த்தைகள் தெரிச்சுது. ஊரை மதிச்சாவது ஒழுக்கமா இருக்க வேண்டாமாடா? தொட்ட உறவு விட்ட உறவு எல்லாத்தையும் தொலைச்சு தலைமுழுகிட்டு வந்த பொண்ணை மதிச்சு வாழ வேண்டாமாடா? ராக்கப்பன் முனியம்மாவை குறை சொன்னான். அவளோட குணத்தை குறை சொன்னான். அவ சண்டைக்காரியா இருக்கா. எந்த நேரமும் வீட்டுல சிடுசிடுப்பும் வசவும் தான். வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. நின்னா குத்தம் நிமிர்ந்தா குத்தம்னு குத்தம் சொல்றதே பொழப்பாயி போச்சு அப்படின்னுலாம் அடுக்குனா அவன். அவனோட சொல்லுக்கு நியாயம் கற்பிச்சாங்க அவனோட பெற்றோர். பொம்பளைன்னா அடக்க ஒடுக்க வேண்டாமா? ஒரு சொல்லுக்காச்சும் பணிஞ்சு போக வேண்டாமா? ஒரு படியாச்சும் குறைஞ்சு இருக்க வேண்டாமா? முனியம்மா அப்படி இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுறா. வளைஞ்சு கொடுக்கறதே இல்ல. என் பிள்ளையோட பொழப்பே அவ வந்தப்புறம் நிம்மதி இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா. ஊர் பஞ்சாயத்து எல்லாத்தையும் கேட்டுது. எல்லா நியாயமும் பேசிச்சு. கடைசியில இப்படி முடிவாச்சு. ராக்கப்பன் முனியம்மாவை கூட்டி வச்சு வாழணும். முனியம்மாவும் பணிஞ்சு அடங்கி குடும்பம் நடத்தணும். அதுக்கேத்த மாதிரி முனியம்மாவுக்கு 4 பேர் புத்தி சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. வீட்டு நடையில குத்துக்கால் வச்சு உட்கார்ந்திருந்தா முனியம்மா. முழங்கால் மேல முகம் புதைச்சு குலுங்கி குலுங்கி அழுதா. அவளை சுத்திலும் ஊர் பெரியவங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. பொண்ணுன்னா பூமி மாதா மாதிரி பொறுமையா இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு புத்திமதி சொன்னாங்க. நமக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக வார்த்தையை கொட்டக்கூடாது. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா குடும்பம் நடத்த முடியுமா? கோர்ட்டு தான் நடத்த முடியும். ஆம்பளையோட பாதுகாப்பு தான் பொம்பளைக்கு பெருமை. ஆம்பளைய திருத்துற உத்தியோகமா பொண்டாட்டிக்கு? ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா குடும்பம் எப்படி நடத்த அப்படின்னு கேட்டாங்க. இப்படியே ஆள் ஆளுக்கு பேசுனாங்க. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட தெரிஞ்ச நியாயங்களை சொன்னாங்க. நடப்புல இருந்த சமூக சட்டங்களை அவளுக்குள்ள திணிச்சாங்க. இதுதான் நடப்பு, இப்படித்தான் உன் பாதை அப்படின்னு அவளை பயமுறுத்தி உணர்த்தினாங்க. அவங்கெல்லாம் என்னதான் சொன்னாலும் முனியம்மா புடிச்சு வச்ச பொம்மையா இறுக்கமா இருந்தா.
எந்தவித பதிலும் இல்லாம மௌனத்துல உறைஞ்சு கிடந்தா. தலையில வந்து விடிஞ்ச விதியை நினைச்சு கலக்கத்துல உடைஞ்சு கலங்கி கரைஞ்சுகிட்டு இருந்தா. அவளோட மௌனம் பெண்களுக்கே பிடிக்கல. அப்பவும் எப்படியா ஒரு பொட்டச்சி குத்துக்கல்லு மாதிரி அசையாம உட்கார்ந்திருக்கிறது? சொல்றவங்களெல்லாம் அலட்சியம் பண்ற திமிர பாரு. பொம்பளைக்கு இம்புட்டு திமிரும் தினமும் இருக்கலாமா? இருந்தா பொழைக்க முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. அதானே, கொஞ்சமாச்சும் வளைஞ்சு கொடுக்க வேண்டாமா? நிமிர்ந்த மாதிரியே போக முடியுமா? வாசலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு நடக்க வேண்டாமா? இந்த கழுத திமிர் பிடிச்ச கழுத அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. முனியம்மா உள்ளுக்குள்ள நொறுங்கி நொந்து போனா. உடைஞ்சு கரைஞ்சு போனா. பெண்களோட அபிப்பிராயங்கள் அவளுக்குள்ள பெரும் சக்தியா செயல்பட தனக்கு தானே குற்றவாளியா உணர ஆரம்பிச்சிட்டா அவ. 4வது நாள் ராக்கப்பன் வந்தான். வந்த மருமகனுக்கு ஆக்கி அவிச்சு போட்டா மாமியார் முத்துலட்சுமி. அவளுக்கு சந்தோஷம். மகளோட வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்பட போகுதுங்கிற நம்பிக்கை. செத்த பொணமா அவனுக்கு பின்னால மூட்டை முடிச்சுகளோட புறப்பட்டு போனா முனியம்மா. பூங்குழிக்கு முனியம்மாவை பார்க்க பார்க்க பாவமா இருந்தது. ஒரு சீரழிஞ்ச சித்திரத்தை போல சிதைந்த வாழ்வுக்கு தயாரா முனியம்மா போறத பார்க்கவே பயங்கரமா இருந்தது அவளுக்கு. விடிஞ்சா திங்கக்கிழமை முக்கு ரோட்ல தென்புறத்துல பந்தல் போடுற வேலை நடந்துகிட்டு இருந்தது. அங்க இருந்தவங்களோட சேர்ந்து வசந்தனும் கடப்பாறையில குழி தோண்டிக்கிட்டு இருந்தான். இன்னொருத்தன் மண்டி போட்டு குழிக்குள்ள இருந்து மண்ணை அள்ளி வெளியே போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ வரதன் வந்தாரு. நாளைக்கு பந்தல்ல நிறைய அட்டைகள் மாட்டணும், அதுக்கான வாசகங்களை நீ போய் தயாரி அப்படின்னு வசந்தன் கிட்ட சொன்னாரு. வசந்தன் கடப்பாறையை கைமாத்திட்டு டீ கடைக்கு போனான். ஒரு டீ குடிச்சான். 2வது காட்சிக்கு சினிமாவுக்கு போற ஆண்களும் பெண்களும் பந்தல் போடப்பட்டுக்கிட்டு இருக்கிறத கேள்வியோட பார்த்துட்டு போனாங்க. அப்போ வசந்தனுக்கு பக்கத்துல ஒரு சைக்கிள் வந்து நின்னுச்சு. சைக்கிள்ல இருந்து ஒரு போலீஸ்காரர் இறங்குனாரு. வந்தவர் வசந்தன் கிட்ட வந்து, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னாரு. அந்த போலீஸ்காரருக்கு நடுத்தர வயசு இருக்கும். வசந்தனும் பதிலுக்கு வணக்கம் சொன்னான். என்ன சார், பந்தல் ஏற்பாட்டை பார்த்தா ரொம்ப பெருசா தோணுதே, உண்ணாவிரதத்துல ரொம்ப பேர் உட்கார போறாங்களா அப்படின்னு கேட்டாரு போலீஸ்காரர். ஆமா சார், 500 பேருக்கு குறையாது அப்படின்னு சொன்னான் அவன். ஆமா, மைக்கு ஏற்பாடெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டாரு போலீஸ்காரர். ஆமா சார், அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கியாச்சே அப்படின்னு சொன்னான் வசந்தன். அதான் தெரியுமே, உங்க யூனியன் வேலைகளே பர்ஃபெக்டா இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு போலீஸ்காரர். அந்த போலீஸ்காரரோட மரியாதையான பேச்சும் குளிர்ந்த நட்பான புன்னகையும் இவனுக்குள்ள பூவை அள்ளி தூவுற மாதிரி இருந்தது. அடடா, இந்த காட்சிய பூங்கிழி பார்க்கணுமே, இந்த ஆளுக்கு இம்புட்டு செல்வாக்கான்னு மலைக்கணுமே அப்படின்னு வசந்தனோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. உண்ணாவிரதத்துக்கு முன்னால டீ கடைகள்ல, வெத்தலைப்பாக்கு கடைகள்ல, பலசரக்கு கடைகள்ல, எல்லா இடங்கள்லயும் வால் போஸ்டர்கள். அதை கூடி கூடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆட்கள். வசந்தனுக்குள்ள குழந்தைத்தனமா ஒரு பெருமிதம். இந்த வால் போஸ்டர் மேட்டரை தயாரிச்சதும் அவன்தான். வரதன் திறந்த மனசோட அவனை பாராட்டினாரு. டேய் எழுத்தாளா, நீ செலக்ட் பண்ணியிருக்கிற கொட்டேஷன் இருக்கே, அதுதான் டாப்பு. கவிதையா கோஷமா அப்படின்னு இனம் பிரிக்க முடியாத வகையில ரொம்ப அழகா எழுதியிருக்க அப்படின்னு பாராட்டினாரு. வசந்தனுக்குள்ள அதை கேட்டு அலை அலையா பரவசம். அடுத்த நாள் உண்ணாவிரதத்துல பசியோட அயற்சியே அவனுக்கு தெரியல. மன நிறைவா இருந்தது. மக்களோடு சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிற மகிழ்ச்சி. வந்து போற பஸ்கள், வேன்கள், சைக்கிள்கள் எல்லாத்துலேயும் மக்கள் உண்ணாவிரத பந்தலையே எட்டி பார்த்துக்கிட்டே போனாங்க. பஸ்ல இருந்து அந்த உண்ணாவிரத பந்தலை பார்த்தாரு ரத்னவேலு. அங்க வசந்தனை பார்த்ததும் அவரோட மனசுக்குள்ள வெறுப்போட அலைகள் எழுந்தது. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்ச கதையாத்தான் இருக்கு. இந்த பையன் உருப்படவே மாட்டானோ? இவனுக்கு எதுக்கு இந்த அரசியலும் மண்ணும்? தேவையா இவனுக்கு? வேலை போயிருச்சுன்னா என்ன பண்ணுவான்? உப்புக்கல்லுக்கு கூட பெறமாட்டானே. ம், இவன் ஒப்பேறவே மாட்டான். நடுத்தெருவுல தான் நிக்க போறான். அவரோட மனசுக்குள்ள அலை அலையா வேதனையான எண்ணங்கள் எழுந்தது. அத்தியாயம் 9. நேத்து தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா சுப்புத்தாய். ஒரு நாடகத்துல நடிச்சு முடிச்சுட்டு நரம்பும் தோலுமா திரும்பி இருக்கா. இனிமே அவ நடிக்கிறதுக்கு நாடகமும் இல்ல, வேஷமும் இல்ல. வெறுமையா நாளையும் பொழுதையும் தின்னு ஆயுள கழிக்க வேண்டியதுதான். ஊர்ல இருந்த பெண்கள்லாம் படபடையா வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போனாங்க. எல்லாம் ஆச்சு. அனுதாபத்தையும் ஆற்றாமையையும் ஈரச்சொற்கள்ல உணர்த்திட்டு வந்தவங்கெல்லாம் அவரோட பாதையில திரும்பி போயிட்டாங்க. ஆனா சுப்பு தாய்க்கு இனிமே பாதை ஏது, பயணம் ஏது?
பொழுது முச்சூடும் அவ சுவர்ல சாஞ்சு சரிஞ்சு கிடந்தா. அழுது அழுது கண்கள் வத்தி போயிருந்தது. இனிமே அழுது என்ன ஆகப் போகுது அப்படின்னு நினைச்சா. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி புது பாய், புது தலையணை, புது ஜமக்காலம், அதோட புது வாசம், குத்து விளக்கோட சுடர் வெளிச்சம், கூடவே பணியாரம், ஆரஞ்சு பழ வகையறாக்கள். உள்ள வந்த சுப்பு தாய ஆசையோட தொட்டான் முருகேசன். என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அவகிட்ட கேட்டான். மனசுக்கு சம்பந்தம் இல்லாம சுப்பு தாயோட தலை மட்டும் ஆடிச்சு. உட்காரு அப்படின்னு சொன்னா அவன். பக்கத்துல உட்கார்ந்திருந்த அவன்கிட்ட ஒரு மெல்லிய பதட்டம் தென்பட்டது. அடுத்து எதுவும் பேசாம புடவை தலைப்புல கைய வைக்க செருப்படிப்பட்ட மாதிரி அவமானமா இருந்தது சுப்புத்தாய்க்கு. அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள நடுங்கிற கைகளோட அவளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சான் அவன். அப்போ சட்டுன்னு அவனை பிடிச்சு குலுக்குச்சு இருமல். மூச்சு விட முடியாத தொடர் இருமல். நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு தவிச்சான் அவன். முத ராத்திரியில மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு எல்லா ராத்திரிகள்லயுமே இதேதான் கதை. செத்து செத்து பொழைச்சா சுப்புத்தாயி. உள்ளுக்குள்ள மூர்க்கமா கொலவெறி எழும்புச்சு அவளுக்கு. வீடே பேய் வீடா தோண பயத்துல உறைஞ்சு போனவளா வெளித்திண்ணையிலையும் வாசல்லையுமா எந்நேரமும் உட்கார்ந்துருப்பா அவ. சுப்பு, ஏ சுப்பு அப்படின்னு அவ புருஷனோட சத்தம் உள்ள இருந்து கேக்கும். இவ உள்ள போகவே பயப்படுவா. அவளுக்கு உடம்பே நடுங்கும். மனசு கிடந்து பத்தி எரியும். அவன் திரும்ப திரும்ப நச்சரிப்பான். உள்ள போய் என்னன்னு கேட்டா எனக்கு வெந்நி வேணும் அப்படின்னு சொல்லுவான். வேஷக்கார நாய் அப்படின்னு அவனை வயதுகிட்டே அடுப்பங்கரைக்கு போவா அவ. வெந்நி போட்டு கொண்டு வந்து கொடுப்பா. கிளாஸை வாங்கி பக்கத்துல வச்சுட்டு அசட்டுத்தனமா சிரிப்பான் அவன். அவனோட செய்கைகள் இவளுக்கு உயிர் வாதையா இருக்கும். எப்பவும் இதே தொல்லைதான். இது டிபி நோயாளிக்குள்ள ஹார்மோனோட அதீத சுரப்பு. அதோட குண வெளிப்பாடு தான் இது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவளோட வாழ்க்கையே நரகமா நீண்டுகிட்டு இருந்தது. செத்து செத்து பொழைச்சா அவ. உள்ளுக்குள்ள மூர்க்கமா எழுந்தது கொலைவெறி. வாழ்க்கை தப்பிக்க வழி இல்லாத நரகமாயிருச்சு. வாழ்க்கையோட கவர்ச்சி முழுசும் தூரத்து கனவாயிருச்சு. மனசுல விரக்தி மட்டுமே மிஞ்சி இருந்தது. தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற ஆர்வம் இருக்காது. சட பின்னி பூ வச்சுக்கணும்னு தோணாது. குளிக்க கூட வெறுப்பா இருக்கும். புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணுக்குரிய இயல்போ உயிர்ப்போ இல்லாம வெறிச்ச பார்வையோட நடமாடுற இரும்பு துண்டா அலைவா அவ. அந்த கட்டத்துல தான் முருகேசன் ஒரு நாள் மண்டைய போட்டுட்டான். முதலா உள்ளுக்குள்ள விடுதலையை உணர்ந்தா சுப்புத்தாய். அம்மா வீட்டுல தனியா இருந்த சுப்புத்தாய்க்கு பக்கத்துல பூங்கிளியும் செல்லமும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. பூங்கிளிக்கு சுப்புத்தாய பார்க்கவே அழுகையா வந்துச்சு. சுப்புத்தாய்க்கு வெள்ளைச்சேலை உடுத்தி வச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னால இவ மறுக்க வேண்டிய நேரத்துல வாயை திறந்திருந்தா, உதறி பேசியிருந்தா, துணிஞ்சு மனசை வெளிப்படுத்தி இருந்தா, இந்த நரக வாழ்க்கையில செதஞ்சு போகாம இருந்திருப்பாளே அப்படிங்கிற எண்ணம் பூங்கிளியோட மனசுக்குள்ள தோணுச்சு. சுப்புத்தாய் வீட்டுல இருந்து பூங்கிளி திரும்பி வந்தப்போ பொழுதடைகிற நேரம். மொட்டை மாடியில தண்ணி தெளிச்சு போட்டா பூங்கிளி. இடுப்பு உயரத்துக்கு மேல கட்டப்பட்ட கைப்பிடிச்சவர். ராத்திரியில மாடியில படுத்தா சுகமா இருக்கும். தண்ணி தெளிச்சு போட்டாதான் சூரிய வைக்க தனியும். முதுகு வலிக்காது. ரத்னவேலு மாடிக்கு வந்தாரு. அவர் வந்த உடனே பூங்கிளிக்குள்ள பயம். பூங்கிளி, சாப்பிட்டுருவோமா அப்படின்னு கேட்டாரு அவரு. ஆகட்டும்பா அப்படின்னு சொல்லக்கூட முடியாம பூங்கிளி பயத்துல தத்தளிச்சா. தலைய மட்டும் அசைச்சா. சோறு வையே அப்படின்னு சொன்னாரு அவரு. கைய கால கழுவிக்கிட்டு வந்தாரு. உட்கார்ந்தாரு. இவ ஃபேன் சுவிட்சை தட்டி விட்டா. சாப்பாடு வச்சு குழம்பு ரசம் எல்லாம் தனித்தனியா பாத்திரத்துல ஊத்தி பக்கத்துல வச்சுட்டு அடுப்பங்கர வாசல்ல ஒடுங்கி போய் நின்னா. ரத்தினவேலு பூங்கிளிய நிமிந்து பார்த்தாரு. அவரோட பார்வையில கண்டனமும் கோபமும் தெரிஞ்சுது. என்ன தப்பு பண்ணோன்னு புரியல பூங்கிளிக்கு. பயத்துல மனசு படபடத்துது. இனம் புரியாத பதற்றத்துல வியத்து கொட்டுச்சு. தண்ணி மூந்து வைக்கிறது இல்லையா? அதட்டலா கேட்டது அவரோட குரல். அதுக்கு பிறகுதான் பூங்கிளிக்கு விஷயம் புரிஞ்சுது. நடுங்கிற கைகளோட தண்ணி சொம்ப கொண்டு வந்து வச்சா. ரத்தினவேலு சாப்பிட தொடங்கினாரு. அப்பா கிட்ட பூங்கிளி பல தடவை அடி வாங்கி இருக்கா. எத்தனை தடவை இருக்கும்? ஒரு 1000 தடவை, அதுக்கும் மேலதான் இருக்கும். கடைசியா வாங்கின அடி எப்போ அப்படின்னு நினைச்சு பார்த்தா பூங்கிளி. அப்போ பூங்கிளி 10வது படிச்சுக்கிட்டு இருந்தா. தாவணியும் போட்டுட்டா. தாவணியில நிஜமாவே ரொம்ப அழகா இருப்பா. நல்ல சிவப்பு, உடுக்க மாதிரி உடம்பு வாகு, வயசுக்கு மீறின தோற்றம். அவளை பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு பையன் கேலி பண்ணதா வாத்தியார் ரத்னவேலு கேள்விப்பட்டிருக்காரு.
கேலி பண்ணதும் பூங்குழிக்கு தெரியாது. அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் அவளுக்கு தெரியாது. பையன் பக்கத்து ஊர் பையன். அவனை அடிச்சா விவகாரம் வேற மாதிரி ஆயிரும். பள்ளிக்கூடம் விட்டு பூங்குழி வீட்டுக்கு வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த போதான் வந்தாரு ரத்னவேலு. கோபமா வந்தாரு. வரும்போதே அவரோட கண்கள் மிளகா பழமா செவந்திருந்தது. வந்தது வராததுமா பளார் பளார்னு அரைஞ்சாரு. இவளுக்கு தீப்பட்டது போல இருந்தது. துடியா துடிச்சா. நாளையிலிருந்து நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். பேசாம வீட்லயே இரு. கேவலப்பட்டு போய் பொம்பளை பிள்ளை படிச்சு கிழிக்க வேண்டியதில்ல அப்படின்னு அலர்னாரு அவரு. எதுக்காக அடிச்சாரு, எதுக்கு ஆத்திரப்பட்டாருங்கிற விஷயமே இவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எப்படியோ அன்னையோட இவளோட படிப்பு நின்னு போச்சு. அதுக்கு பிறகு ஒழுக்கத்தை பத்தி அவகிட்ட அடிக்கடி உபதேசம் பண்ணுவாரு. பொம்பளை பிள்ளையோட பேரை உச்சரிச்சு தெருவுல எவனும் பேசக்கூடாது, அப்படி பேசுற மாதிரி ஒரு பொண்ணு நடந்துக்க கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுவாரு. அதுதான் கடைசியா பூங்குழி வாங்கின அடி. அப்புறம் அவ அடிபடவே இல்லை. அதட்டல், கண்டிப்பு, ஆத்திரமான சீரல், கோபமான கத்தல் எல்லாம் உண்டு. அடி மட்டும் அதுக்கு பிறகு கிடையாது. வளர்ந்த பிள்ளைய அடிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்பாரோ என்ன இழவோ. சாப்பிட்டு முடிச்ச கையோட வெளியேற போன ரத்னவேலு திரும்பி மகளை பார்த்தாரு. நீ சாப்பிட்டுட்டு படுமா அப்படின்னு கனிவோட சொல்லிட்டு போனாரு. சாப்பிட்டு முடிச்ச பூங்கிழி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினா. அப்பாவுக்கு கட்டில போட்டு போர்வை தலையணைய போட்டு சரிப்படுத்திட்டு செம்புல தண்ணி எடுத்து வச்சு ஒரு தட்டால மூடி வச்சா. பாய் தலையணையோட மொட்டை மாடிக்கு படியேறினா. மொட்டை மாடியில செங்கல் தளம், தண்ணி தெளிச்சு வச்ச இடம். பாதத்தை வைக்கும் போதே குளிர்ச்சியா இருந்தது. பாயை விரிச்சு படுத்தா. தலையில மல்லிகைப்பூ உறுத்த தலையை தூக்கி பூவை ஒதுக்கி விட்டுக்கிட்டா. நிலா வெளிச்சத்துல ஆகாயமே முகம் வெளுத்து கிடந்தது. பூங்குடியோட சிந்தனை தறிக்கட்ட காட்டாரா, வரைமுறை இல்லாத பாதையா, வரம்பில்லாம பாஞ்சுது. உச்சி வெயிலா சுட்டரிக்கிற அப்பாவுக்குள்ளேயும் ஒரு நிலா இருக்கு. குளிர்ச்சியான நிலா. அது பாசமுள்ள நிலா. 11 வயசார வரைக்கும் கூட தான் கூட கட்டில படுக்க சொன்ன நிலா. பாசத்தோட மகளோட தலைய வருடி ராஜாராணி கதைகள் சொன்ன நிலா. புலி, சிங்கம், பூனை கதைகள் சொன்ன நிலா. எல்லா கதைகள்லையும் ஒழுக்கம் உள்ளவங்க வெற்றி பெற, ஒழுக்கம் இல்லாதவங்க தோல்வியுற்ற நடப்புகளையே சொன்ன நிலா. செத்துப்போன அம்மாவோட அருமையை உணர விடாம அருமையை பொழிஞ்ச நிலா. அப்பா நிலாவா சூரியனா? அசல்ல அப்பா எது? நிலா நிஜமா, சூரியன் நிஜமா? கோபமா அதட்டி அடிச்சு அரட்டி பயமுறுத்துற சூரியன் நிஜமா? கதை சொல்லி பண்பை வளர்த்து அம்மாவா அன்பு காட்டின நிலா நிஜமா? ரெண்டுமே அப்பாதானா? ரெண்டுல எது அசல், எது நகல்? இல்ல, ரெண்டுமே அப்பாதான். ஒரு தந்தைக்குரிய பாச உணர்வுல இயல்பாவே அவர் நிலாதான். முன்கோபங்கிற விஷயத்துல மட்டும்தான் சூரிய சுபாவம். ஒழுக்கமா பொண்ணை வளர்க்கணுமேங்கிற பயத்தோட காரணமா வெளிப்பட்ட அதட்டல், மிரட்டல், அடி இதெல்லாம் அவருக்கு இருக்கிற சூரிய குணங்கள். வானத்துல தெரிஞ்ச நிலாவை ஒத்து பார்த்தா பூங்கிழி. நிலா நகருதா, மேகம் நகருதா? நிலா ரொம்ப வேகம் எடுத்து விரைஞ்சு போற மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சுது. நிலா உடைஞ்சு சதுர சதுர ஒளித்துண்டுகளா குவிஞ்சு கிடக்குது. அந்த ஒவ்வொரு ஒளித்துண்டுலையும் வசந்தனோட முகம் தெரிஞ்சுது. அந்த முகம் பேசு பெண்ணே பேசு அப்படின்னு சொல்லுச்சு. அந்த நிலா அம்மாவை போல மிருதுவான நிலா. மனசுக்குள்ள ஊடுருவி அங்க இருக்கிற பய இருட்ட தொழாவி தொடச்சு கருணையை பொழிகிற நிலா. நிலா முழுக்க இப்ப வசந்தனோட முகமா தெரிஞ்சுது. தேன் நிறமான முகத்துல அரும்பு மீச, பொருந்தின உதடுகள்ல புன்னகை. அந்த புன்னகை அவளோட ஆழ் மனசுல மயிலிறகா வருடி சிலிர்க்க வச்சுது. மெல்ல மெல்ல பூங்கிழி உறக்கத்துல புதைய அவளோட காலடியில வெட்டுப்பட்ட ஒரு தலை மட்டும் வந்து விழுது. பார்த்தா அது முனியம்மாவோட தலை. கனவு கலைஞ்சு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தா பூங்கிழி. அத்தியாயம் 9 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.